start with illustration number 7. Illustration number 7 is also one of the important thing which many different adjustments will come. இது 14 மார்க்குக்கு கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு இந்த கொஸ்டின்ல. உன் புக்ல கிட்டத்தட்ட நீ பாக்குற எல்லா இல்லுஸ்ட்ரேஷனுமே 1 or 2 டைம்ஸ் மெயின் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அந்த டைம்ல முன்னாடி 20 மார்க்ஸ்லாம் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாமே 14 மார்க் கொஸ்டினா மாறிடுச்சு. 20க்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஃபவுண்டேஷன்ல மட்டும் தான் 20 மார்க்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்டர்லயுமே சரி ஃபைனல்லுமே சரி ஒரு கொஸ்டின் எந்த ஒரு கொஸ்டினுமே 20 மார்க்ஸ் வராது. மேக்ஸிமம் எவ்வளவு மார்க்ஸ் தான் வரலாம்னா 14 தான் வரலாம். ஃபவுண்டேஷன்ல மட்டும் தான் 20க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா அவனே எல்லாமே கொடுத்துட்டான். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம பிரைமா ஃபேஸியா பார்க்கும்போது நமக்கு தெரியுது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 30,000 கொடுத்துருக்கான். அப்போ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இருக்கு ஆர் பேங்க் பேலன்ஸ் இருக்கு. இது ரெண்டு தான் பேசிக்கா பிரைமா ஃபேஸியா நமக்கு இருக்கு. 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 100 ஈச்ல கொடுத்து வச்சிருக்கான். டெபிட் பேலன்ஸ் அதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். 12% டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்கான். இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கான். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கொடுத்துருக்கான். மிஷினரிஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம், என்ன கேட்கறான்றது வரும். You are required to pass a journal entry giving the effect to the above and to result in the balance sheet. பேலன்ஸ் ஷீட்டும் கேட்கறான். இப்போ பேலன்ஸ் ஷீட் போடும்போது எப்பயுமே அன்ரெடியூஸ்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது நமக்கு irrelevant இன்ஃபர்மேஷன், ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்றது அதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். நமக்கு இருக்கிறது எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா 7 அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? இந்த 7 அட்ஜஸ்ட்மெண்ட் 1 by 1 சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். See, each share is subdivided into 10 fully paid up equity shares of rupees 100 each. ஏற்கனவே எவ்வளவு ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சு? 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சுப்பா. 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு? 100 each இருந்துச்சு. இப்போ நான் அதை என்னன்னு பண்றேன்? 10 மாத்துறேன். அப்ப 10 மாத்தினா எனக்கு 1 lakh ஷேர்ஸ் மாறிடும். கரெக்டா? 1 lakh ஷேர்ஸ் மாறிடும். அப்ப இந்த என்ட்ரி இங்க கவனி, இந்த என்ட்ரி கேபிட்டல் ரிடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுமா? கேபிட்டல் ரிடக்ஷன் அஃபெக்ட்லாம் பண்ணாது. சப்டிவிஷனோ கன்சால்டேஷனோ கேபிட்டல் ரிடக்ஷன் அஃபெக்ட் பண்ணாது. அப்ப கேபிட்டல் ரிடக்ஷன் நடக்கும் போது அப்ப இங்க கேபிட்டல் ரிடக்ஷன் வராது. சப்டிவிஷன் நடக்கும் போது இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவார்? சூப்பர். அமௌண்ட் ரிமைன்ஸ் சேம். கரெக்டா? கரெக்டா? அடுத்தது அவன் என்ன சொல்றான்? After subdivision, each shareholder shall surrender to the company 50% of his holding. இந்த ஈச்ன்றப்ப அப்ப எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கான்னா மொத்தமா 50%. ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் 50% கொடுக்கணும்னா அப்ப கம்பெனில இருக்க மொத்தம் 1 lakh ஷேர்ஸ் இருக்குல்ல, அப்ப அதுல எவ்வளவு வரப்போகுது? 50,000 சரண்டர் பண்ண போறாங்க. ஓகேவா? ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ரீஇஷ்யூ, இதை யாருக்கு இஷ்யூ பண்றாங்க? இதான சரண்டர்லாம் உனக்கு சொல்லி கொடுத்த சரண்டர் ஆஃப் ஷேர்ஸ். நீ மொத்தமா கேப்சர் பண்ற. எவ்வளவு ஷேர்ஸ் கேப்சர் பண்ற? 5 lakh rupees. அப்ப எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? 50,000 ஷேர்ஸ். அப்ப இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும்னு சொல்லி கொடுத்தேன். அந்த 50,000 அந்த 5 lakhக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும்? Equity share capital to surrender shares or share surrender. ஓகேவா? surrender shares எவ்வளவு போடுவ? 5 lakh போட்டுட்டேன். இதை என்ன பண்றோம்? for the purpose of reissue to யாருக்கு? debenture holders and trade payables as necessary. எப்ப தேவையோ அப்ப பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இங்க நல்லா கவனிச்சு பாரு. இந்த இடத்துல இருக்கல என்ட்ரி, இப்ப இந்த இடத்துல சிம்பிளா யோசிச்சு பாரு. இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இங்க 10 ரூபாவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிரெடிட் பண்ணிட்டோம். அப்ப அதே 10 ரூபாவை தான் என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஆஃப்டர் சப்டிவிஷன் ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இங்கேயும் என்ன வருது? 10 ரூபாய் ஷேரை தான் என்ன பண்றோம்? அப்ப இத உன் புக்ல என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா கன்சாலிடேட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணி ஒரே என்ட்ரியா போட்டிருப்பான். எப்படி ஒரே என்ட்ரியா போட்டிருப்பான்? to share surrendered to equity share rupees 10. இங்க 10L, இங்க 5L, இங்க 5. This is an alternative way. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா தனித்தனியா போடலாம், இல்லைன்னா சேர்த்து போடலாம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்திருக்கான்? இந்த பாயிண்ட மறந்துடு. இந்த பாயிண்ட் அவன் என்ன சொல்லிட்டானா
ஃபார் த பர்பஸ் ஆஃப் as நெசசரின்னு கொடுத்துட்டான். ஸோ அதனால இப்போதைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த பாயிண்ட பத்தி கவலைப்படக்கூடாது. ஓகேவா? எப்ப தேவையோ அப்ப அந்த ஷேர் சரண்டர்ல இருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபர்ஸ்ட். அடுத்தது பாயிண்ட் சில என்ன கொடுத்துருக்கான்? இப்பவா அவுட் ஆஃப் ஷேர் சரண்டர்ட். எவ்வளவு ஷேர் சரண்டர் ஆச்சு? 50,000 ஷேர் சரண்டர் ஆச்சு. 10,000 shares of rupees 10 each shall be converted into 12% preference shares of rupees 10 fully paid up. அப்ப இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் shall be converted into 12% preference shares இருக்கா? क्वेश्चनல இருக்க preference shares இருக்கான்னு பாரு. क्वेश्चनல preference shares எதுமே இல்ல. இப்பதான் புதுசா preference shares உருவாக்குறேன். ஓகேவா? அப்ப 12% preference shares of rupees 10 each ன்னு இருக்கு. அப்ப 10,000 ஷேர் சரண்டரை நீ என்னவா மாத்துற? preference shares மாத்துற. அப்ப இங்க 1 lakh என்ன வந்துரும்? PSC வந்துரும். கரெக்டா? அடுத்தது என்ன இருக்கு? the claims of. இதுக்கு என்ன என்ட்ரி போடுவ? இதுக்கு என்ன என்ட்ரி போடுவ? to preference share capital. எவ்வளவு போடுவ? 1 lakh. அடுத்தது என்ன இருக்கு? the claims of debenture holders shall be reduced by 75%. அப்ப அவங்க 75% எவ்வளவு? 75% எவ்வளவு? 1,50,000 நீ என்ன பண்ண போற? கம்மி பண்ண போற. அப்ப 1,50,000 நீ என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அப்ப டெபிட் பண்ணனும்னா என்ன போடுவ? எவ்வளவு பர்சன்ட் டிபெஞ்சர்ஸ்? 12% டிபெஞ்சர்ஸ் 1,50,000 டெபிட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண? in consideration of this reduction, இதுக்காக something in return நம்ம கொடுக்க போறோம். என்ன கொடுக்க போறோம்? debenture holders shall receive preference shares of rupees 1 lakh which are converted out of share surrender. அப்ப இத preference share capital யாருக்கு கொடுக்கிறோம்? debenture holders க்கு கொடுக்கிறோம் பேசிக்கா. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு? trade payables எவ்வளவு இருக்கு? trade payables எவ்வளவு இருக்கு? 72,000 இருக்கு. reduced to 50%. 72,000 என்ன பண்ற? reduce பண்ற. அப்ப எவ்வளவு? 36,000. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ற? is to be settled by issue of equity shares of rupees 10 each out of shares surrendered. ஓகேவா? ஏற்கனவே மொத்த ஷேர் சரண்டர் 50,000 ஷேர்ஸா? 50,000 ஷேர்ஸ். அத ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? 10,000 ஷேர்ஸ் யாருக்கு எடுத்து கொடுத்துட்டோம்? preference share holders-க்கு கொடுத்துட்டோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 40,000ல இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்க போறோம்? இங்க 36,000 தேவை. அப்ப நம்ம எவ்வளவு ஷேர்ஸ் எடுத்துக்கலாம்? 3,600 ஷேர்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப 3,600 ஷேர்ஸ் எவ்வளவு? அதான் இந்த இடத்துல எவ்வளவு வரும்? 36,000 வரும். அப்ப என்ட்ரி என்ன வரும்? சரண்டர் ஷேர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கரெக்டா சொல்லு. ஷேர் சரண்டர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? 36,000. ஆனா இந்த ட்ரேட் பேயபிள்ஸ் கிளைம் ஷால் பி ரெடியூஸ்டு டு இருக்குல்ல, அப்ப மொத்த ட்ரேட் பேயபிள்ஸ் நீ எதுக்கு மாத்தி விட்டுற? இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு இருக்குல்ல, ரெடியூஸ்டு டு 50% தான். அந்த 50%க்கு தான் நீ ஷேரா மாத்துற. அப்ப மொத்த 72,000 ஆஃப் ட்ரேட் பேயபிள்ஸையுமே ரிமூவ் பண்ணிடுறோம். ரெடியூஸ் பண்றது எவ்வளோ? 50%. 36,000 ரைட் ஆஃப் பண்றோம். ரிமைனிங் இருக்க 36,000க்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்றோம். கிரெடிட்டார நான் என்னவா ப்ரமோட் பண்றேன்? ஷேர் ஹோல்டரா ப்ரமோட் பண்றேன். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல டிபி டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு என்ட்ரி போட்டுறேன். டிபி டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு போட்டுற? 36,000 ஒரு என்ட்ரி போட்டுறேன். சொல்றது புரிஞ்சா? இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், இந்த டி பாயிண்ட்டுக்கு வரேன். அடுத்தது வா, எஃப் தெரியும் உனக்கு. பேலன்ஸ் ஆஃப் P&L டு பி ரிட்டன் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரியா போட்டுப்ப. the shares surrendered and not reissued shall be cancelled. அப்ப அதுக்கு என்ன என்ட்ரி? ஷேர் கேன்சல்டுக்கு என்ன என்ட்ரி? ஷேர் கேன்சல்டுக்கு என்ன என்ட்ரி?
திங்க் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. Capital reduction, two shares. ஷேர் சரண்டர் டு கேபிட்டல் ரிடக்ஷன். எவ்வளவு கேபிட்டல் ரிடக்ஷன் கரெக்டா சொல்லு. மொத்தம் எவ்வளவு பண்ணோம்? 50,000 ஷேர்ப்பா. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய், 5 லட்ச ரூபாய் எடுத்தோம். அதுல 1 லட்சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா மாத்தி விட்டோம். அப்ப 10,000 ஷேர்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இப்ப 36,000 ருபீஸ்க்கு கொடுத்தோமா இல்ல 36,000 ஷேர்ஸா கொடுத்தோமா? 600 கொடுத்தோம். அப்ப மொத்தமா எவ்வளவு போயிருக்கு? 13,600 தான் போயிருக்கு. அப்ப 50,000ல 13,600 போச்சுன்னா 36,400 into 10 will give you 3,64,000. இததான் உன் புக்ல என்ன பண்ணிருப்பான்? 1, 2, 3 இத மூணுத்தையும் கன்சாலிடேட் பண்ணி உனக்கு ஒரே ஜேர்னல் என்ட்ரியா கொடுத்துரும். நீ அதை பார்த்தனா உனக்கு புரியாது. நீ ஆனா என்ன பண்ணணும்? 3 தனித்தனியாவும் போடலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தனித்தனியா போடும். போக போக சம்மு போட போட என்ன பண்ணு? கன்சாலிடேஷன் ஃபார்முக்கு வா, காம்பவுண்டட் என்ட்ரிக்கு வா. அப்போ உனக்கு அது புரியும். சொல்றது புரியுதா? இப்ப இந்த டி பாயிண்ட்டுக்கு வாயேன். The claims of debentures holders shall be reduced by 75% னா இங்க என்ன கால் உனக்கு சொல்லி கொடுத்தனோ அதே லாஜிக் தான் இங்க. மொத்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 2 lakhs இருக்காங்க. அப்ப அந்த மொத்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்ல எவ்வளவு நம்ம ரெடியூஸ் பண்றோம்? ரெடியூஸ்ட் பை 75% ரெடியூஸ் பண்றோம். அப்ப 75% ரெடியூஸ் பண்ணா 1,50,000 ரெடியூஸ் பண்றோம். அப்ப அதுக்கு என்ன என்ட்ரி போடுவ? 12% டிபெஞ்சர்ஸ் 1,50,000 டெபிட் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் அதே சேம் டைம்ல இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பத்தி பேசல. இந்த எந்த ஒரு பாயிண்ட்லயுமே என்ன பண்ணல? இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பத்தி பேசல. இந்த கொஸ்டின்ல இருந்து நம்மளோட டேக் அவே என்ன அப்படின்னா, கான்செப்ட்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, whenever there is interest payable is there in other current liability, at the time of debenture இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? இன்ட்ரெஸ்ட் பேயபிளையும் நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எவ்வளவு இருக்கு கொஸ்டின்ல? 24,000 இருக்கா? அதுலயும் 75% கண்டுபிடி. இங்க பாரு, இந்த இடத்துல கிளைம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? இந்த கிளைம்ன்ற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கும். ஃபுல்லா டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர் சம்பந்தப்பட்ட எல்லாமே அதுக்குள்ள வரும். ஓகேவா? அதான் இங்க இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன். அப்ப அங்க எவ்வளவு இருக்கு இன்ட்ரெஸ்ட் பேயபிள்? 24,000. அத நம்ம என்ன பண்றோம்? கம்ப்ளீட்டா பேனான்னு சொல்றோம். கரெக்டா? ரெடியூஸ்டு பை தானே? ரெடியூஸ்டு பை 75% தான். அப்ப மீதி இருக்கிறத நீ கண்டினியூ பண்ணிக்கோ. ஒன்ல இருந்து எனக்கு 75% வேணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? 12% டிபெஞ்சர்ஸ் 1,50,000. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எவ்வளவு இருக்கு? 18,000 தான் எடுக்கும். அதுல 75%. அப்ப எவ்வளவு எடுக்கிற? 18,000 எடுக்க. அப்ப மொத்தமா எவ்வளவு ஆச்சு? இது என்னோட லாபம். இது என்னோட கேபிட்டல் ரிடக்ஷன்ல எனக்கு கிடைக்கிற ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ கேபிட்டல் ரிடக்ஷனோ எனக்கு கிடைக்கிற லாபம். இந்த கொஸ்டின்ல நீ பார்க்கணும்னா இது ஷேர் சரண்டர் பேஸ் பண்ண கொஸ்டின். இதை நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் திருப்பியும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் இது உனக்கு புரியும். இந்த டி பாயிண்ட் இ பாயிண்ட் இது ரெண்டு தான் குரூஷியல். வேற எதுவுமே மீதி இருக்கிறது எல்லாமே ஈஸி தான். டி பாயிண்ட் இ பாயிண்ட் தான் குரூஷியல். நீ ஏற்கனவே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ல கிரெடிட் பண்ணிட்டல. ஏற்கனவே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணிட்ட? கிரெடிட் பண்ணிட்ட. டிபெஞ்சர்ஸ் என்ன பண்ணிட்ட? டெபிட் பண்ணிட்ட. அதனால திருப்பி டிபெஞ்சர் ஹோல்டருக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை மாத்தி விடுறல, அதை மாத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு நீ என்னவா தான் கொடுக்க போற? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா தான் கொடுக்க போற. அப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி என்ன பண்ணக்கூடாது? திருப்பி ஒரு லட்சத்தை நீ என்ன பண்ணிடவே கூடாது? கிரெடிட்ல பண்ணிடவே கூடாது. சொல்றது புரியுதா? அது இந்த கொஸ்டின்ல இருந்து நீ பார்க்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் சி, அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் டி தான் இந்த பாயிண்ட்ல குரூஷியல். ஓகேவா? ஷேர் சரண்டர் கேன்சல்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே கேன்சல் ஆகுறது எல்லாமே நம்மளோட லாபம். மொத்தமா கெயின் வந்துட்டு இருக்கணும். அதை பாதி பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கான்செப்டோட மொத்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் உனக்கு இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல கான்செப்சுவல் கிளாஸ்ல சரண்டர்ன்ற ஷேர்ஸ்ல ஒரு 4 டாபிக் போட்டு உனக்கு எடுத்தது. எந்த டவுட் வந்தாலும் ஷேர் சரண்டருக்கு நீ அந்த கொஸ்டின் தான் போகணுமே தவிர இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்க்காது. அந்த இடத்துக்கே போய் அங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணமோ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் உனக்கு மொத்தமா இருக்கிறது. அதுக்கப்புறமா ஃபைனலா ரைட் ஆஃப் பண்ணிடு. ரைட் ஆஃப் பண்ணிட்டு மீதி இருக்கிறத கேபிட்டல் ரிசர்வுக்கு மாத்தி விட்டு லாஸ்ட் என்ட்ரி நீ ஃபைனலா க்ளோஸ் பண்ணிட்டு போட்டு கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் போட்டு போடு. மீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு போடு. ஓகேவா?
இந்த இடத்துல போட்டிருப்பாங்க உனக்கு ஃபைனல் என்ட்ரியா. ஓகேவா? பட் ஆனா இவங்க இதுல வந்து கேபிட்டல் ரிசர்வ் என்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணு, மெயின் கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்டோ போட்டுட்டு நீ போட்டா பெட்டரா இருக்கும். ஓகே, in our last session we will see illustration number 8 வந்து அடுத்த செஷன்ல we will see.